வணக்கம் மக்களே. தொடர்ந்து அண்ணனோட அதிரடிலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அது உங்களோட பர்சனல், சரியா? அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்கள எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், உங்கள் கூடவே வச்சுருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் தலைவர்களும் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அதனால் இதை பற்றி நாங்கள் எதுவும் பேச போகிறது. அப்படி ஒருத்தரை நீங்கள் அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரும்போது நாங்கள் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. மாற்றுன்னு உங்களுக்கு வாக்களித்து கொண்டு வந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் பேசினதையே உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்குது. மக்களோட பணத்தில் யாருக்கு புகழ் பாட பார்க்குறீங்க? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். நான் அவ்வளோ நேரம் பேசினது இவரை பற்றி தான். இப்போ ஹார்ட் அட்டாக் வரும் டாக்டர் சொன்னாரா, ஓம் சுராச்சாரி நமன் சொல்லுங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த காலத்தை எப்படி தாண்டி வரதுன்னு உங்களுக்கு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய்கள்லேருந்து ஜோதிட முறையில் எளிதாக தப்பிச்சுக்கலாம். ஐ எம் ஷூர் அபவுட். ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி நாங்கள் யாரும் எதுவும் சொல்ல. அவருக்கு எப்படி அரசு பதவியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தது? இது எல்லாரும் எதிர்த்ததுக்கப்புறம் இதை கைவிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஆனால் இதே மாதிரி நிலைமை மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துடாமல் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.